என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா மேடம். தயவு செஞ்சு லீகலா எங்களை பிரிச்சு விட்டுருங்க. அறிவு கேட்டவனே, நீ விழறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? மதி மாலதி காதல் கதவு ஓவர்மா. பிரேக்கப் ஆகிடுச்சா? ஐயோ ஆரம்பிச்சிருவாளே. என்னை விட்டு பறந்து போயிட்டா. Lalitha Jewellery presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. கால் அட்டென்ட் பண்ணும் போதும் சரி, கட் பண்ணும் போதும் சரி, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு தானே கட் பண்ணணும். மறந்துட்டியா செல்லம் நீ? டேய், இங்க அப்பா ஆம்புலன்ஸ்ல சீரியஸா இருக்காட்டா? இந்த நேரத்துல போய் ஓகே 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 சரி 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 உன் பக்கத்துல தான் இருக்காரா? அப்ப சரி, நீ சொல்ல வேண்டாம். ஆனா நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. ஐ லவ் யூ. அவன் தானே? நான் தான் அப்பவே சொன்னல, அவன் அரமெண்டல்னு. நீ தான் கேட்கவே இல்ல. அது நான் அவன் மேல வச்சிருந்த லவ்ல சொன்னேன் மேடம். ஏண்டா அவ அப்ப இழுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் சொல்லுவியா நீ? அப்பா, ஒருத்தருக்கு ஒரு துன்பம் வரும்போது நான் சிரிக்க வச்சது ஒரு தப்பாப்பா. டேய் லூசாடா நீ, இதுவாடா லவ்? மேடம், என்னோட லவ் கொஞ்சம் பியூர் லவ் மேடம். மேடம், அப்ப கூட பாருங்க, என் செல்லத்துக்கு நான் லவ் யூ சொன்னது அவளுக்கு பிடிச்சதானே இருந்திருக்கு. இவ கூட ஒருத்தி இருக்கா மேடம், அவ தான் தேவையில்லாம இவளுக்கு ஏத்தி விட்டுருப்பா இல்ல? நீ மேல சொல்லுமா மேடம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம் மேடம். இது கூட பரவாயில்ல மேடம். என் குடும்பத்தை கவர் பண்றேன்னு ஆண்டி ஆண்டின்னு அம்மா போற இடத்துக்குலாம் பின்னாடியே போய் அவங்கள ஃப்ரெண்டு பிடிக்கிறேன்னு சுத்துறா மேடம். என்னடா இதெல்லாம்? அத பார்த்து எங்க அப்பா எங்க அம்மாக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. என்ன சொல்ற? ஆண்டி இதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்போ புஷ்பா படத்துக்கு போலாம் தானே நேத்து கேட்டாங்க என்கிட்ட. மேடம், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா மேடம். கேட்டா பியூர் லவ்ங்கறான். தயவு செஞ்சு லீகலா எங்களை பிரிச்சு விட்டுருங்க. பேபி, லவ் எப்படிமா லீகலா பிரிக்கிறது? நான் வேணும்னா சத்தம் போட்டு அனுப்புறேன். ஐயோ மேடம், அட என்ன மேடம் நீங்க? அவதான் புரிஞ்சுக்காம பேசுறானா? நீங்களுமே வா. இல்ல மேடம், சத்தம் போட்டு அனுப்புனால இவன் அடங்கவே மாட்டான். நான் இருக்கிற 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இவன் வரவே கூடாதுன்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க மேடம். என்னது 5 கிலோமீட்டரா? இத பாருமா, நீ 50 கிலோமீட்டர் போனாலும் என் லவ் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வர மாட்டேன்னு எழுதி வாங்கிடுங்க. நோ 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 இல்ல மேடம், மாலதி வேண்டாமா ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐ லவ் யூ சோ மச் டா தங்கம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய், உன்னால இந்த பொண்ணு எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருந்தா இந்த மாதிரி சொல்லுவா? முதல்ல எழுதி கொடுறா. ஐயோ மேடம் 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 வேண்டாம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம், அநியாயமா ஒரு உண்மையான காதல பிரிச்ச பாவம் உங்களுக்கு வேண்டாம் மேடம். நான் சொல்லி புரிய வைக்கிறேன் மேடம். பேபி ரைட்டர், பேபி இவங்க கிட்ட எழுதி வாங்குங்க. இல்ல மேடம். இதுல ஒரு கையெழுத்து போடு. ஏய் போடுறா சைன். அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போடுறானா? பைத்தியக்காரா, இது என் லக்கி பென்றா. இத போய் உடைக்கிற? மேடம் சாரி மேடம், பையன் தெரியாம பண்ணிட்டா மேடம், விட்டுருங்க. மேடம், இதுவும் ஒரு மரண தண்டனை தீர்ப்பு மாதிரி தான். என் காதல் இன்னையோட செத்துருச்சு மேடம். சார், உங்க பையனை வீட்டுக்கு கூட்டு போய் புத்திமதி சொல்லி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க சார். கூட்டு போங்க அவனை. அப்படியே பண்றேன் மேடம். தேங்க்யூ மேடம். வாடா மதி. முடிஞ்சிருச்சுப்பா, முடிஞ்சிருச்சு. டேய் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மதி, விடுறா. இவ இல்லைன்னா என்னடா? டேய் மதி, டேய் பார்த்து வர மாட்டியாடா? அறிவு கேட்டவனே, நீ விழறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? வேற எங்கேயாவது விழுந்திருக்க வேண்டியதானே? இந்நேரம் செத்து தொலைஞ்சிருப்ப.
அம்மா அவனை விட்டுருமா. என் பையன் லவ் ஃபெயிலியர்ல இருக்காம்மா. என் கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருந்தா இவன் நேரத்துக்கு இருந்திருக்கவே மாட்டா. சாரிம்மா. கூட்டிட்டு போங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்க. டேய் எந்திரா. கால ஆட்டிட்டே இருக்காதடி. மணி லஞ்ச் பாக்ஸ் கட்டியாச்சா? அதோ 2 minutes. இந்த காலை போட்டுக்கொடி. என்ன யாழ்னி இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆச்சுல ஸ்கூலுக்கு. அப்பா நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். உங்க மணிதான் மேக்கப் போட லேட் பண்ணிருச்சு. அடி பாவி, நீ எப்ப எந்திரிச்ச? நீ தூங்கி எழுந்திரிச்சது லேட்டு. நான் மேக்கப் போட லேட் பண்ணனா? என்னங்க, இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. நான் இளநீர் பாயசம் பண்ணலான்னு இருக்கேன். ஏய், நம்ம பக்கத்து வீட்டு கமலாக்கா ஒரு நாய் வளர்த்தாங்களே. ஆமாங்க, நல்லா அழகா புசு புசுன்னு இருக்கும். அது பேரு கூட பப்பி. அத நாய்னு சொன்னா கமலாக்காக்கு அவ்வளோ கோவம் வரும். இங்க பாருங்க, அது நான் கொடுத்த இளநீர் பாயசத்தினால சாகல. நான் அப்படி சொல்ல. என்னடி சிரிப்பு? அந்த ஷூ எவ்வளவு நேரமா போடுவ? இதெல்லாம் ஒரு சாக்கா வச்சு லேட் ஆயிடுச்சு, மிஸ் திட்டுவாங்கன்னு லீவ் போட்டுற வேண்டியது. கட்டின ஃபீஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. சீக்கிரம் போடுறி. மூஞ்சே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது. எங்க போன் எடுக்குது, எடுங்க. ஏய், நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன்டி. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? போன் எடுங்க. ஏய், உங்க அப்பா தான்டி. ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லுங்கப்பா. அம்மாடி, மதி மாலதி காதல் கதை ஓவர்மா. விதி மறுபடியும் விளையாடிடுச்சு. ஐயோ, உன் தம்பிக்கு இந்த லவ்வும் பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆகிடுச்சா? ஐயோ ஆரம்பிச்சிருவாளே. இவன் தம்பிக்கு பிரேக்கப் ஆறதும் நம்ம அனுபவிக்கிறதும் முடியலடா சாமி. பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டாமா அந்த பொண்ணு. போலீஸ் ஸ்டேஷனா? என்னது? மத்தவங்கள மாதிரி அந்த பொண்ணு சைலண்டா போலமா, ரொம்ப அவமானப்படுத்திட்டாமா. இப்ப மதி எங்கப்பா? இங்கதான் போலீஸ் ஸ்டேஷன் ரோட்ல தாமா இருக்கும். சோகத்துல ஒரு கார் வர்றத கூட பார்க்காம விழுக போயிட்டாமா. ஐயோ, ஒண்ணு ஆகலமா. அப்பா இருந்ததுனால காப்பாத்திட்டேன். சரிப்பா, நீங்க எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். இப்பவே நான் அவரை அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா, நான் வச்சிடறேன். புரியுது. T20ல கூட 10 நிமிஷம் கேப் விட்டு தான் விளையாடுவாங்களாம். என் தம்பி லைஃப்ல கடவுள் கேப்பே இல்லாம விளையாடுறாரு. அவன் மனசு என்ன பாடுபடும். ஏண்டி, ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, இது 17வது பிரேக்கப் டி. 17ஓ 18ஓ பிரேக்கப் இஸ் பிரேக்கப். காதல் தோல்வி காதல் தோல்வி தானே. கேட்டீங்கல்ல, வேதனை தாங்காம கார்ல விழ போயிருக்கோம். ஐயோ, கார் கொண்டாகலையே. யாழினி, ஏய், அவன் என்ன பண்ணுவான் மணி? இப்படிதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக்கப் பண்ணப்ப பால் டாயில் குடிச்சிட்டான்னு சொன்னீங்க. கடைசியில் போய் பார்த்தா பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்கான். அவனை தூக்கி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு நம்ம தான் அசிங்கப்பட்டு வந்தோம். தேவையா நமக்கு இது? இங்க பாருங்க, அப்ப கூட பால் டாயில் நினைச்சுதானே குடிச்சான். அது நிஜமாவே பால் டாயிலா இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும்? இப்ப கூட அப்பா கூட இருந்ததுனால காப்பாத்திருக்காரு. இல்லனா கார்ல போய் விழுந்திருப்பான். சரி விடு மணி, குழந்தை தானே. உங்களுக்குலாம் எல்லாம் விளையாட்டா இருக்குல்ல. உங்களுக்கு அவன் வேதனை எல்லாம் புரியாது. எனக்கு தான் தெரியும் அவன் வலி. நான் தான் கூட பிறந்தவ. எனக்கு தான் அவன் வலி நல்லா தெரியும். சரி விடுங்க, உங்களை மன்னிச்சிட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்கு 2000 ரூபாய் ஜிபே பண்றேன். தயவு செஞ்சு அவன் கூடவே போயிருங்க. அவன் என்னெல்லாம் கேக்குறானோ வாங்கி கொடுங்க. எனக்கு
ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணிட போறாங்க. காதல் போனா போகுது, என் தம்பி போனா திரும்ப கிடைப்பானா? அவன் கிடைக்காம இருக்கிறதே நல்லது. அவன் என்ன கேட்க போறான்? ஒரு ஆஃப் கேட்க போறான். அவன் கூட சேர்ந்து கடைசியில் நானும் குடிகாரன் ஆயிட்டேன். என்னங்க நிக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போகணுமே, குழந்தைக்கு லேட் ஆயிடுச்சுல்ல. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஃபோன் பண்ணி பர்மிஷன் சொல்லிக்கிறேன். என்னது பர்மிஷனா? நீ எப்போ மாமாக்கு பிரேக்கப்னு சொன்னியோ அப்பவே நான் யூனிஃபார்ம்ல மாட்டிட்டேன். என்ன பாப்பா இது? ஆமாப்பா, மாமாக்கு பிரேக்கப்னா உடனே நீங்க கிளம்பிடுவீங்க. அப்புறம் அம்மா ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னை யாரும் கண்டுக்க மாட்டீங்க. இந்த வரைக்கும் 16 தடவை இப்படிதான் நடந்திருக்கு. இப்போ 17வது தடவை. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் என் ரூம்ல விளையாடுறேன். பாத்தியா உன் தம்பி எப்படி கெடுத்து வச்சிருக்கான் பாத்தியா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு எங்க புரியும் அவன் கஷ்டம்லாம்? உங்களுக்கு என்ன, உங்க லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. நீங்க கூப்பிட்ட உடனே அம்மா அப்பா தம்பின்னு எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன். நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனால இப்ப சந்தோஷத்துல பேசுறீங்க. ஆனா அவனுக்கு அப்படியா? என்ன காரணம்னே தெரியல. அவன் லவ் பண்ற பொண்ணுக்கெல்லாம் என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ விட்டுட்டு போயிடுறாளுங்க. அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி போங்க, போய் 4 நல்ல வார்த்தையா சொல்லி எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. போறேன். அதான் 16 தடவை பண்றேன். இதெல்லாம் புதுசா எனக்கு. மே ஐ கம் இன் சார்? ஏய் மலர், வாமா. குட் மார்னிங் சார். ஏய், என்ன சாரு மோருன்னு? நீ எப்பவும் போல என் அங்கிள்னே கூப்பிடலாமே. இல்ல, இப்போ நீங்க என்னோட பாஸ். ஓ அப்படியா? சரி, நீ உட்கார். மலர், நான் முதல்ல உனக்கு அங்கிள், அதுக்கப்புறமா தான் பாஸ். மத்தவங்க முன்னாடி நீ என்ன பாஸா ட்ரீட் பண்ணலாம். இப்போ நான் உனக்கு அங்கிள் தான். நோ, இப்போ எனக்கு நீங்க சார் தான். ஓ, சொன்னா கேட்க மாட்டியே. உங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக இந்த பொறுப்பை தூக்கி நான் உனக்கு கொடுக்கல. உன்னோட ஸ்கில் அண்ட் நாலேஜ் தெரிஞ்சுதான் நான் உனக்கு கொடுக்குறேன். ஐ நோ யூ கேன் டூ இட். தேங்க்யூ சார். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துறேன் சார். மலர், இப்போ என் சேனல் நல்ல பொசிஷன்ல இருக்கு. பட் ஐ நீட் எ பிரேக். நீ ஒரு சேஞ்சுக்காக இதை பண்ற அப்படின்னா நானே நல்ல டாப் ரேட்ல இருக்கக்கூடிய சேனல்ல உன்னை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இல்ல சார், நான் இதை சேஞ்ச்காக பண்ணல. இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல சார், நான் உங்க ப்ரோக்ராம்ஸை எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். ரொம்ப கண்டென்ட்ஃபுல்லா இருக்கும். அதுல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. என்ன கொஞ்சம் மசாலா தான் தேவைப்படுது. நான் பாத்துக்கிறேன் சார். உன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டரோட ஸ்ட்ரென்த் என் சேனலுக்கு கிடைக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? உன்னால இதை பண்ண முடியும் நம்புறியா? கண்டிப்பா முடியும் சார். 100% முடியும். உங்க ப்ரோக்ராம்ஸ்ல விஷயம் இருக்கு. இன்னும் மசாலா கலந்து கொடுத்தா ஈஸியா ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும் சார். சேனல் நல்ல பெருசா வரும்னு நான் நம்புறேன் சார். எனக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். டெஃபினட்டா நான் சேனலை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து காட்டுறேன் சார். கிரேட்மா, உன்னோட இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன வேணா டிசிஷன் எடு, உன் முடிவு தான் ஃபைனல். மொத்த பொறுப்பையும் உன் கையில ஒப்படைக்க போறேன். நீ ஏன் எல்லாத்தையும் பார்த்துக்க. நல்ல ப்ரோக்ராமா கொடு. நான் மீடியாவில் பேங்க் பேலன்ஸை பார்த்து இந்த சேனலை நடத்தல, மாரல் பேலன்ஸை பார்த்து தான் இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்கேன். எந்த பக்கமும் சாயாம நேர்மையா நடத்து. கண்டிப்பா சார். உன்னோட ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு உனக்கு விசிட்டிங் கார்டு, உன்னோட ஐடி கார்டு எல்லாமே ரெடியா இருக்கு. இந்தா. தேங்க்யூ சார். மலர், இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். நம்ம சேனல் இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா தோ இந்த 6 கிளையண்டோட சப்போர்ட் தான். ஓ, இவங்களோட மீடியா ஹெட் எல்லாருக்கும் உன் நம்பரை ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே உனக்கும் ஷேர் பண்ணிடுறேன். நீ என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணாலும் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க. ஓகே சார், கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன். ஆல் தி பெஸ்ட் மா. Be a successful leader. Lead your team in correct path. Sure sir. நாளைக்கே நீ ஜாயின் பண்ணிடலாம். ஓகே சார், நான் கிளம்புறேன். நான் ரோஜாக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே. ஓகே.
தேங்க்யூ சார். டேக் கேர். மிஸ்டர் பில். டேய் உன்கிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன் என்ன பில்லுன்னு கூப்பிடாதன்னு. என்னோட பிரதர் இன் லாவை நான் சுருக்கி அன்பா பில்லுன்னு கூப்பிடுறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? டேய் உன் மனசாட்சி தொட்டு சொல்றா, உண்மையிலேயே அதுக்கு தான் பில்லுன்னு கூப்பிடுறியா? நீ எப்போ கூப்பிட்டா நான் வந்து பில் கட்டுறேன்ல, அதனால தானே கூப்பிடுறேன். சரி அதை விடுங்க மிஸ்டர் பில். மிஸ்டர் பில் இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, தோ பாருங்க எத்தனை பேர் குடிக்க வந்திருக்காங்க. நான் அடிச்சு சொல்றேன் மிஸ்டர் பில், இதுல முக்காவாசி பேரு பொண்ணுங்களால மட்டும்தான் குடிக்க வந்திருப்பாங்க. என்னை விட்டு பறந்து போயிட்டா. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சாத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசாத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது. கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ வீசு சிரிப்ப பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சத. அடியே பிரஸ்டீஜ் என்டீரோ ப்ரோ நம்ம கிச்சனோட ஹீரோ. போடுறா அந்த மியூசிக்க. குடும்பத்தை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜை எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க? அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத,